அடர் NaOH உடன் எவ்வாறு வினைபுரிகிறது? ஜிங்க் அடர் NaOH உடன் வினைபுரிந்து சோடியம் ஜிங்கேட்டை தருகிறது. தங்கம் ராஜ திராவகத்துடன் எவ்வாறு வினைபுரிகிறது? ராஜ திராவகம் 3 பங்கு அடர் HCl மற்றும் 1 பங்கு அடர் HNO3. தங்கம் ராஜ திராவகத்துடன் வினைபுரிந்து ஆரிக் குளோரைடு தருகிறது. பொட்டாசியம் டைக்ரோமேட்டின் ஆக்சிஜனேற்ற பண்பினை விளக்கு. ஃபெரஸ் சல்பேட்டை ஃபெரிக் சல்பேட்டாக ஆக்சிஜனேற்றம் அடையச் செய்கிறது. ஹைட்ரஜன் சல்பைடை சல்பராக ஆக்சிஜனேற்றம் அடையச் செய்கிறது. பொட்டாசியம் அயோடைடை அயோடினாக ஆக்சிஜனேற்றம் அடையச் செய்கிறது. காப்பர் சல்பேட் மயில் துத்தம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? குப்ரிக் ஆக்சைடு, குப்ரிக் ஹைட்ராக்சைடு அல்லது குப்ரிக் கார்பனேட் நீர்த்த H2SO4 உடன் வினைபுரிந்து காப்பர் சல்பேட் பெறப்படுகிறது. காப்பர் சல்பேட்டின் மீது வெப்பத்தின் விளைவு யாது? விளைபொருள் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் CuSO4.H2O 230 டிகிரி செல்சியஸ் CuSO4 720 டிகிரி செல்சியஸ் CuO+SO3. சில்வர் நைட்ரேட் அல்லது லூனார் காஸ்டிக் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? உலோக சில்வர் நீர்த்த நைட்ரிக் அமிலத்துடன் வினை புரியும் போது சில்வர் நைட்ரேட் உருவாகிறது. சில்வர் நைட்ரேட் மீது வெப்பத்தின் விளைவு யாது? விளைபொருள் வெப்பநிலை 723 கெல்வின் சில்வர் நைட்ரைட் 980 கெல்வின் உலோக சில்வர். கேஷியஸ் ஊதா பற்றி எழுதுக. கேஷியஸ் ஊதா என்பது கூழ்ம கோல்டு ஸ்டானிக் ஹைட்ராக்சைடால் உறிஞ்சப்பட்ட கலவை ஆகும். கரு ஊதா அல்லது சிவப்பு நிறம் உடையது. கேஷியஸ் என்பவரால் கண்டறியப்பட்டது. மிக நீர்த்த கோல்டு குளோரைடுடன் ஸ்டானஸ் குளோரைடு வினைப்படுத்தினால் கிடைக்கும் கோல்டு ஸ்டானிக் ஹைட்ராக்சைடால் உறிஞ்சப்பட்டு இது கிடைக்கிறது. பயன்கள் ரூபி சிவப்பு நிற கண்ணாடி உயர்தர மண்பாண்டங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. பொட்டாசியம் டைக்ரோமேட்டின் மீது வெப்பத்தின் விளைவு யாது? 4K2Cr2O7 gives potassium chromate plus 2Cr2O3 plus 3O2. D தொகுதி தனிமங்கள் வினையூக்கியாக பயன்படுகின்றன. ஏன்? வேறுபட்ட ஆக்சிஜனேற்ற நிலைகளை பெற்றிருப்பதால் இவை பல வினைப்படு பொருள்களுடன் சேர்ந்து இடைநிலை பொருள்களை தருகின்றன. இவை தனிமங்களுக்கு கிடைக்கப்பட்ட சேர்மங்களை உருவாக்கும் தன்மையை பெற்றிருக்கின்றன. இச்சேர்மங்கள் பரப்பு கவர்ச்சிக்கு உட்பட்டு வினைப்படு பொருள்களை கிளர்வுற செய்கின்றன. Please subscribe our channel for more videos and educational contents.